மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 51. கிருஷ்ணராஜ் எழுந்ததும் வாங்க மாமா என்றான் முத்துவேல் ஆர்வமாக. அவரோ அவனை அழுத்தமாக பார்த்தார். என்ன மாமா அப்படி பார்க்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் கால் பண்ணியிருந்தார். தலேர் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. என்னது? எல்லாருமே திகைத்தனர். நான் மேஜர், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நான் செந்திலை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு நான் செந்திலை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கல, அவரை ஏற்றுக்கல. அதனால எங்களை பிரிக்க ஏதாச்சும் பண்ணுவாரோன்னு பயமாக இருக்கு. என்னோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. எவ்வளோ நெஞ்செழுத்தம் பாருங்களேன், பொங்கி விட்டார் முல்லை. ஒன்றுமே தெரியாதவ மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணுறா பார்த்தீங்களா மாப்ள? இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், அவளை இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க, எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுடுங்கன்னு. கேட்டிங்களா நீங்கள்? முல்லைக்கு ஆற்றாமை தாங்க முடியவில்லை. அவரை அழுத்தமாக பார்த்தார் கிருஷ்ணராஜ். அவளுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் செய்ய தெரியாது. அவளை செய்ய வச்சிருக்காங்க அந்த வீட்டு ஆளுங்க. முக்கியமாக செல்வத்தை பகைச்சிட்டு எதுவுமே இங்கே பண்ண முடியாது. அவன் பார்க்க தான் ஊமக்கொட்டா மாதிரி இருப்பான். ஆனால் யாரோ அவனை சீண்டி விட்டுருக்காங்க என்றவரின் பார்வை முத்துவேலை துளைத்தது. ஐயோ, நான் எதுவும் பண்ணல, ஆனா பண்ணலாம்னு நினைச்சியா? அவனோ பயத்தில் எச்சில் கூட்டி விழுங்கினான். அவங்கெல்லாம் மலை, அவங்க கிட்ட காசும் இருக்கு, ஆளுங்களும் இருக்காங்க. அதனால தான் அவளை தலைமுழுகிட்டு வந்தேன். அவ பக்கம் போகாம இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீ இழுத்து வச்ச வினைதான் என் தலையில வந்து விடியுது. இனி பார்த்து இருந்துக்க. என் பேச்ச மீறி ஏதாவது பண்ணா உன்னை கை காட்டிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன், புரிஞ்சுதா? இறுக்கமான முகத்தோடு சொல்லிவிட்டு சென்று விட்டார். முத்துவேலும் தொங்கிய முகத்தோடு சென்று விட்டான். அவர்கள் சென்றதும் முல்லையின் தந்தை மெல்லிய குரலில் கூறினார். உன் புருஷனை நம்பாத முல்ல, தளிர பிடிக்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா நம்ம முன்னாடி போடுற வேஷம். எவ்வளோ நேக்கா அவ்வளோ பெரிய சம்பந்தத்தை பொண்ணுக்கு முடிச்சு வச்சுட்டாரு பாத்தியா? அவ்வளவும் சாமர்த்தியம். இங்க இருந்தா நாம முத்துவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடோம்னு இதை செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு. முல்லை யோசித்தார். அதானே, அவங்க பெரிய ஆளுங்கன்னு இப்போதான் அவருக்கு தெரிஞ்சதா? அன்னைக்கு போலீஸ்கிட்ட போகும்போது தெரியலையா என்ன? யாருக்கு தெரியும், அந்த செல்வமும் இவரும் சேர்ந்து கூட செஞ்சிருப்பாங்க. அவர் அம்மா தூபம் போட்டார். விடுமா, சனியை ஒழிஞ்சதுன்னு நினச்சிக்கோ. அவ இங்கேயே இருந்திருந்தா அவ கல்யாணம் காட்சின்னு எல்லாத்தையும் நாமளே பண்ணியிருக்கணும். அட, அது கூட இவருக்காக பொறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு அவ அம்மா மாதிரியே அவளும் எவன் கூடவாச்சும் ஓடி போய் தொலைஞ்சா அவ புருஷன் வீட்டில் நாம எல்லாம் அசிங்கப்பட்டு நின்று இருக்க வேண்டி வரும். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நிம்மதியாயிருமா? நீ சொல்றதும் சரிதாண்டி. ஆமா, கணேஷ் எங்க? ஆளையே காணோம். அவன் ஃப்ரெண்டு கௌஷிக் வீட்டில் சொந்தக்கார பசங்க வந்திருக்காங்கன்னு போயிருக்கான். மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டு அப்புறமா வரேன்னு சொன்னாமா. அறையில் இறுகிய முகத்தோடு அமர்ந்திருந்த கிருஷ்ணராஜ் செல்வத்தை அழைத்தார். நீ சொன்ன மாதிரியே முத்துவேல் கிட்ட சொல்லிட்டேன். இனி அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். ரொம்ப சந்தோஷம். என் பையன்? தயக்கமாக கேட்டார். சிரித்தான் செல்வம். அதுக்குள்ளே என்ன அவசரம்? ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் அனுப்புகிறேன். அவனை அனுப்பிட்டேன்னு நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது இல்லை? இல்லை, எதுவும் பண்ண மாட்டேன். சாரி மாமா, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன நம்பலாம். உங்கள் பையன் சேஃபாக பத்திரமா இருப்பான். அவனை முழுசாக உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், சரியா? அவர் பதிலை எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்து விட்டான் செல்வம். என்னப்பா சொல்கிறான் அந்த ஆளு? அழகேசன் செல்வத்திடம் கேட்டார். பையனை கேட்டு துடிக்கிறாரு மாமா. அது சரி, இந்த துடிப்புல கொஞ்சமாச்சும் பொண்ணுக்கிட்ட இருந்திருக்கலாமே, வருத்தமாக கூறினார் அவர். விடுமாமா. ஆமா, அவன் எங்க? செந்தில் கிட்ட, புன்னகையோடு கூறினார் அவர். அங்கே செந்திலின் அறையில் கால் மேல் கால் போட்டு ஒய்யாரமாக அமர்ந்திருந்தான் கணேஷ். செந்திலின் நண்பர்கள் அவனை முறைத்தபடி இருந்தனர். மிஸ்டர் விக்கி, போய் எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க. ஏற்கனவே 2 சாப்பிட்டுட்டீங்க சார். பரவாயில்ல, உங்கள் வீட்டு காசா மிஸ்டர் விக்கி? எங்கள் அத்தா வீட்டு காசு தானே, உங்களுக்கு ஏன் வலிக்குது? அதை கேட்டு சிரித்து கொண்டிருந்த செந்திலை முறைத்தான் விக்கி. டேய், அவன் என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. நீ ஏன்டா அவன்கிட்ட வாயை கொடுக்குற? போய் இன்னொரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு வாப்போ. விக்கி கணேஷை முறைத்து கொண்டே சென்றான். தம்பி, இங்க வா என்றான் கணேஷ் செந்திலை பார்த்து. எது தம்பியா? உனக்கு 10 வயசு தாண்டா ஆகுது. அவன் வயசு என்ன தெரியுமா? அவன் உனக்கு தம்பியா? அரவிந்த் அதிர்ந்தான். இல்லையா பின்ன,
என் பேர் என்ன? கணேஷு. அவர் பேர் என்ன? செந்தில். அப்போ என் தம்பி தானே பாஸ். நான் கரெக்டா தானே சொன்னேன்? அடப்பாவி! எல்லோரும் வாயின் மேல் கை வைத்து விட்டனர். டேய், என்னடா இவன் இப்படி இருக்கான்? இவன் அக்கா வாயே திறக்க மாட்டேங்குது. ம், அதேதான். என் அக்கா அமைதியா இருக்கான்னு யாரும் அவளை ஏமாத்திடக்கூடாதுல்ல. என் மேல இருக்கிற பயத்துலயாச்சும் அவளை நல்லா பார்த்துக்கணும். ஐயோ, பயந்துட்டோம் ஆபீசர். வாயை பொத்தி கிண்டலாக கூறினான் தினேஷ். நீங்க பயந்த என்ன பண்றது? மாப்பிள்ள பதில் சொல்லலையே. பாரா, இது வேறயா? அத்தான், தம்பி, மாப்பிள்ள இன்னும் என்னென்ன உன்னை சொல்லுவான்னு தெரியலையே. செந்தில் சிரித்துக்கொண்டே அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவனிடம் கூறினான். கண்டிப்பா உங்களுக்கு பயந்தாச்சும் உங்க அக்காவை நான் கண்கலங்காம பாத்துக்கிறேன் மச்சான். சட்டென்று அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தான் கணேஷ். அதில் மகிழ்ந்து அவன் தலை கலைத்து கொஞ்சினான் செந்தில். நீங்க அழகா இருக்கீங்க அத்தான். ஆஹா, நீங்க ரொம்ப ஸ்வீட். டேய் செந்திலு, தூரமா வந்துடுடா. ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு உன்னை கடிச்சிட போறான் என்றான் அரவிந்த். அவனை முறைத்தான் கணேஷ். இந்த மாதிரி செத்த ஜோக்கெல்லாம் போடாதீங்க. அவன் வாயில் எல்லோருமே வாயடைத்து தான் போயினர். அதற்குள் விக்கி ஐஸ்கிரீம் கொண்டு வந்து அவனிடம் கொடுக்க தேங்க்யூ என்று வாங்கி கொண்டான். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இரு போதும். ஹலோ, என்ன பயம் போயிடுச்சா? என்னை கடத்தி வச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? என்னை ஏதாச்சும் பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனை. நாங்கள் தான் உன்னை ஒன்றுமே பண்ணலையேடா. நீங்கள் பண்ணலை, ஆனால் நானே போய் செவுத்துல முட்டிக்கிட்டு அந்த ப்ரௌன் கலர் சட்டை போட்ட அண்ணன் தான் தள்ளி விட்டுச்சுன்னு சொல்லுவேன். எப்படி? ஆத்தாடி, இவன் என்னடா இப்படி இருக்கான்? விட்டா என்னை கம்பியே என்ன வச்சிடுவான் போல. பயந்து புலம்பினான் விக்கி. உரக்க சிரித்தான் செந்தில். சிரிக்காதடா, இவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. அதான் எங்க வீட்டில் ஒருத்தி இருக்காளே, அவ பார்த்துக்குவா. ஓஹோ, அது சரி. இது குட்டி சாத்தான்னா அது பெரிய சாத்தான். அப்போ கரெக்டாக தான் இருக்கும். சரியாக அங்கே வந்தாள் மலர். என்னடா, ரெடியா என்றபடியே எல்லோரையும் பார்க்க எல்லோரும் திரு திருவென விழித்து கொண்டிருந்தனர். எதுக்குடா எல்லாரும் இப்படி பம்முறீங்க? ஒன்றும் இல்லை மலரு, சும்மாதான் என்று இழித்தான் தினேஷ். இல்லை மலரு, பொய் சொல்கிறாங்க. உன்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, நீ வந்துட்டியா, அதான் பயந்துட்டாங்க. சரியாக போட்டு கொடுத்தான் கணேஷ். என்ன பேசுனீங்க? இடுப்பில் கை வைத்து கண்களை உருட்டி மிரட்டினாள். சும்மாதான் மலரு. பொய் பொய், உன்னை பெரிய சாத்தான்னு சொன்னாங்க. எல்லோரும் அவனை தீயாக முறைக்க அவனோ எப்படி என்றான் சட்டைக்காலரை தூக்கிவிட்டு. மவனே, உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் விஷம் வைக்கிறேன்டா என்று விட்டு, நீ வாடா தம்பி, உன் அக்காவை பார்க்க போகலாம் என்றாள். எல்லோரும் பயத்தில் எச்சில் கொட்டி விழுங்கினர். அந்த பயம் இருக்கட்டும் என்றபடியே அவன் சேரில் இருந்து குதித்து இறங்க அவனை பிடித்து கொண்டான் செந்தில். தளிர் ரெடியா மலரு? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆகிடுவா. அப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நானே இவனை கூட்டிகிட்டு வரேன், நீ போ. அவனை மேலும் கீழும் பார்த்தாள். உன் பொண்டாட்டியை பார்க்க இது ஒரு சாக்கு, அப்படிதானே? இவனை பார்த்ததும் அவ சந்தோஷப்படுறத நான் பார்க்க வேண்டாமா? என்னமோ இந்த பிளானை நீ போட்ட மாதிரி சீன் போடுற. எல்லாம் மாமா பண்ணுது. ஹலோ, அவளுக்கு அவ தம்பியை பிடிக்கும்னு சொன்னது நான். இருந்தாலும் ஐய, 2 பேரும் நிறுத்துங்க. நான் மட்டும் எங்க முத்துவேல் மாமா பிளான் போடுறத பற்றி செல்வம் மாமா கிட்ட சொல்லலைன்னா எதுவுமே நடந்திருக்காது. ஸோ யார் என்ன பாராட்டினாலும் என்னையே பாராட்டுங்க, சரியா என்றான் கணேஷ். டேய், எனக்கு என்னவோ டபுள் ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுதுடா மெல்லிய குரலில் அரவிந்திடம் கூறினான் விக்கி. யாரு? மலரும் கணேஷும் தானே? அவனும் ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான். இதுக்கு பையன் பிறந்தா இப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பாவண்டா செல்வா அண்ணன், அது அவர் தலையெழுத்து. நல்ல வேளை அவர்கள் பேசியது மலரின் காதில் விழவில்லை. அந்த மட்டில் தப்பித்தார்கள். அப்போ நீயே கூட்டிகிட்டு வரியா? மலர் செந்திலிடம் கேட்டாள். நீ போ மலரு, நான் தான் கூடவே வரேன். சரிடா என்று விட்டு சென்று விட்டாள் மலர். சிறிது நேரத்தில் செந்தில் கணேஷோடு தளிரின் அறைக்கு சென்றான். தளிர் ரெடி ஆகிட்டா இல்லை? போதும் போதும், எல்லாரும் வெளியில போங்க. ஒரு முக்கியமான விஐபி தளிரை பார்க்க வரப்போறாரு மலர் கூறினாள். எல்லோரும் சென்று விட, யாரு மலரு என்றாள் தளிர். உன் சார்பா உன் வீட்டு ஆள் ஒருத்தராச்சும் இருக்கணும் இல்ல, அதுக்கு தான் அந்த பெரிய மனுஷரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்பாவா மலரு? அவள் கண்களில் அவ்வளவு எதிர்பார்ப்பு. அதை கண்டு மலருக்கு வருத்தம் ஆனது. இல்லையா? சரி பரவாயில்ல விடு, எனக்கு வேற யார் இருக்கா? யோசனையோடு கேட்க, நான் இல்லையாக்கா என்றபடியே வந்தான் கணேஷ்.
இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.